ஆட்டோகரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைவது. நான் உங்கள் கதிர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டயரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டயருங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. கிமு 3500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே டயருங்கிற ஒரு விஷயம் நம்மளோட மனித நாகரிகம் தோன்றிய காலத்துலேருந்தே நம்ம கூட தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காராக இருக்கட்டும், டூ வீலராக இருக்கட்டும், எந்த வண்டியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் டயர் மெயின்டெனன்ஸில் டயரோட ப்ரெஷரை செக் பண்ணுறது. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாச்சும் உங்களோட டயரோட ப்ரெஷரை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். என்னோட டயரோட ப்ரெஷரை நான் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட வெஹிக்கிளோட இப்போ இன்கேஸ் நீங்கள் டூ வீலர் வச்சுருக்கீங்க அப்படின்னா, உங்கள் வெஹிக்கிளோட செயின் கவரில் பார்த்தீங்க அப்படின்னா டயர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் ஒட்டியிருப்பாங்க. அந்த லேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த லேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த லேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ரைடர் அப்படின்னா இப்போ இன்கேஸ் வண்டியை ஒரே ஒருத்தர் மட்டும் ஓட்டிட்டு போறாரு அப்படின்னா அது ஒரு பேர் ரைடர்னு சொல்லுவாங்க. அப்போ ஃப்ரண்ட்ல எவ்வளோ இருக்கணும், அதாவது 25 PSI நீங்கள் ப்ரெஷர் வைக்கணும். இப்போ ரியரில் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரைடர் ப்ளஸ் பில்லியன் அப்படின்னா, இப்போ பில்லியன் அப்படி மீன்ஸ் பின்னாடி உட்காந்து போகிறவங்க. ஸோ பின்னாடி உட்காந்து போகிறாங்க அப்படின்னா டயரோட ப்ரெஷர் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸஸாக வைக்கணும். ஸோ அப்போ ஃப்ரண்ட் வீலில் எவ்வளோ நீங்கள் ப்ரெஷர் வைக்கணும், ரியர் வீலில் எவ்வளோ ப்ரெஷர் வைக்கணும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டயர் ப்ரெஷர் செக் பண்ணுறதுக்கு எது கரெக்டான டைமிங், அதாவது எந்த நேரத்தில் டயர் ப்ரெஷர் செக் பண்ணால் கரெக்டாக இருக்கும், உகந்ததாக இருக்கும் அப்படின்னா கூலிங்கான டைம். ஸோ கூலிங்கான டைமில் நீங்கள் டயர் ப்ரெஷர் செக் பண்ணிங்கன்னா கரெக்டான அளவு நீங்கள் வைக்கலாம். எப்போதுமே மோஸ்ட்லி நீங்கள் மார்னிங் ஏர் ப்ரெஷர் செக் பண்ணுறது வழக்கமாக வச்சுக்கோங்க. என்கிட்ட பைக் இல்லை, நான் ஸ்கூட்டர் தான் வச்சுருக்கேன். ஸ்கூட்டர் டைப்பில் வச்சுருக்கோங்க எல்லாருமே எங்கே பார்க்கணும், உங்களுக்கு டயர் ப்ரெஷர் எங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, உங்களோட ஃபுட் ரெஸ்ட் நீங்கள் உங்களோட கால் வச்சிருக்க இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லக்கேஜ் அதாவது நம்மள்ட்ட இருக்க ஹேண்ட்பேக் தொங்க வரதுக்கு ஒரு ஹூக் கொடுத்துருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லேபிள் ஓட்டிருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி டயரோட ப்ரெஷர் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டயரோட டேரக்ஷன். ஸோ டயரோட டேரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டயருக்குலாம் டேரக்ஷன் இருக்கா அப்படின்னு சில பேர் நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இருக்குது. டயர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா டேரக்ஷனல் த்ரெட் பேட்டர்ன், இன்னொன்று யூனி டேரக்ஷனல் த்ரெட் பேட்டர்ன். ஸோ டேரக்ஷனல் த்ரெட் பேட்டர்ன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இல்லையா, இந்த இமேஜில் மாதிரி சிம்பிள் போட்டிருப்பாங்க. அதாவது ஸோ எந்த டேரக்ஷனில் டயர் சுற்றணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டேரக்ஷனில் தான் உங்களோட டயரை நீங்கள் ஃபிட் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஆப்போசிட் டேரக்ஷனில் ஃபிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபோர்ட் ரைடு இருக்காது. சில சமயம் பிரேக்கிங் எஃபிஷியன்சியில் ப்ராப்ளம் உங்களுக்கு வரலாம். யூனி டேரக்ஷனல் டயர் அப்படின்னா, ஸோ அந்த டயர் எந்த ஒரு ஆரோ மார்க்கும் உங்களுக்கு இருக்காது. எந்த டேரக்ஷனை வேணாலும் நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டேரக்ஷனல் டயர் பார்த்தீங்க அப்படின்னா 150 அல்லது 150 அபோவ் சிசி இருக்க பைக்கில் தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா பெட்டர் ஆக்சிலரேஷன் அண்ட் பிரேக்கிங் எஃபிஷியன்சி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பேட்டர்ன் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ யூனிட் டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிலோ 150 சிசி கீழே இருக்க வெஹிக்கிள் எல்லாத்துலேயுமே நம்ம யூனி டைரக்ஷனல் டயர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, பைக்கில் அதிகமான காற்று அடிச்சிருந்தாலோ அல்லது கம்மியான காற்று நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது அண்டர் வியர், அதாவது அண்டர் இன்ஃப்ளேட்டட் டயர். அண்டர் இன்ஃப்ளேட்டட் டயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ காற்று கம்மியாக இருக்கும்போது நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா உங்களோட வீல் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு சைடு வால், அதாவது டயரோட சைடு வால்லாம் உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஓவர் இன்ஃப்ளேட்டட் டயர். ஓவர் இன்ஃப்ளேட்டட் டயர் அப்படிங்கிறது காற்று இன்கேஸ் நீங்கள் ரொம்ப அதிகமாக வைக்கிறீங்க, உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண ப்ரெஷரோட நீங்கள் அதிகமாக உங்களோட பைக்கில் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டயர் ஓவர் இன்ஃப்ளேட்டட் டயர்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவர் இன்ஃப்ளேட்டட் டயரில் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ டயரோட பேட்டர்ன் ரோட்டில் படுற கான்டாக்ட் ஏரியா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால சைடு வால்லாம் எதுவுமே அதாவது டயரோட சைடில் இருக்க த்ரெட் பேட்டர்ன்ஸ் எதுவுமே உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ப்ராப்பர் இன்ஃப்ளேட்டட் டயர். அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரெக்கமெண்டட் ஏர் ப்ரெஷர் நீங்கள் கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா ப்ராப்பர்லி இன்ஃப்ளேட்டட் டயர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்கிங் எஃபிஷியன்சியாக இருக்கட்டும், இல்லை ஆக்சிலரேஷன் மீன்ஸ் என்னன்னா ஸ்பீடு, நீங்கள் கிளம்பக்கூடிய ஸ்பீடாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது TWI. இந்த சிம்பிளை நீங்கள் டயரில் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஸோ TWI அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். டயர் வியர் இண்டிகேஷன். ஸோ TWI அப்படிங்கிறது டயர் வியர் இண்டிகேஷன் சொல்லுவாங்க, இல்லை ட்ரெட் வியர் இண்டிகேஷன் கூட சொல்லுவாங்க. ஸோ ட்ரெட் வியர் இண்டிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக ஒரு டயர் வாங்கினீங்க அப்படின்னா அந்த ட்ரெட் வியர், அதாவது ட்ரெட் எப்படி இருக்கும், எவ்வளோ சைஸில் இருக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக 8 mm வரைக்கும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம ஓட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் டயர் கண்டிப்பாக வியர் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வியர் ஆயிருக்கு, இது ஓட்டுறதுக்கு சேஃபான டயர் தானா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் டயர் வியர் இண்டிகேஷன். ஸோ இந்த இண்டிகேஷன் தெரிகிற வரைக்கும் தான் நீங்கள் டயரை ஓட்டணும். நம்மளில் பல பேர் என்ன பண்ணுறோம்,
இந்த டயர் வியர் இண்டிகேஷன் இருக்கிறதே தெரியாமல் அதையும் தாண்டி நம்ம டயரை ஓட்டுறோம். அப்படி ஓட்டும்போது என்ன ஆகும்? ஸோ நம்மளுக்கு த்ரெட் பேட்டர்ன் எதுவுமே இல்லாதனால பிரேக்கிங் சரியான எஃபெக்டிவாக இருக்காது. அதனால ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, இந்த டயர் வியர் இண்டிகேஷனில் இது எவ்வளோ எம்எம் இருக்கிற வரைக்கும் நம்ம ஓட்டலாம் அப்படின்னா மேக்ஸிமம் 1.6 எம்எம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த டயரை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களோட டயர் வித்தின் லிமிட், அதாவது 1.6 எம்எம்க்கும் கீழே போயிடுச்சு அப்படின்னா, ஸோ அந்த டயரை நீங்கள் ரோட்டில் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்கேஸ் ஒரு ஈரமான பாதையிலோ அல்லது மழை காலத்தில் நீங்கள் டிரைவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட டயருக்கும் ரோட்டுக்கும் இடையில பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஒரு லேயராக ஃபார்ம் ஆரம்பிக்கும். அது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹைட்ரோ பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோ பிளானிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணும்போது உங்களோட டயருக்கும் ரோட்டுக்கும் ஆன கான்டாக்ட் ஏரியாவை அது முற்றிலும் தடை பண்ணிடும். அப்படி நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பிரேக்கிங் எஃபிஷியன்சி இல்லாமல் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்மளோட டாப்பிக்கில் 4ஆவதாக வருது அன்வியர் டயர். ஸோ அன்வியர் டயர் அப்படிங்கிறது நிறைய பேர் உங்களோட வெஹிக்கிளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 ரீசன் சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட் வீலுக்கு ஒரு ரீசன் சொல்லலாம், ரியர் வீலுக்கு ஒரு ரீசன் சொல்லலாம். ஸோ ரியர் வீல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெயினாக இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆரோ மார்க் உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மார்க் 2 பக்கமே சரியான அளவு இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் டயர் வியர் ஆக ஆரம்பிக்கும். இன்கேஸ் நீங்கள் டயர் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், இல்லை செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றிருக்கலாம், பஞ்சருக்காக கூட நீங்கள் டயரை கழட்டிருக்கலாம். அடுத்து நீங்கள் ஃபிட் பண்ணும்போது இந்த மார்க் 2 பக்கமும் சரியான அளவு இல்லாதப்போ கண்டிப்பாக டயர் வியர் நடக்க தான் செய்யும். ஓகே, ஃப்ரண்ட் சைடு அதாவது முன்னாடி வீலில் டயர் வியர் ஆகுது அப்படின்னா அதுக்கான காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னா 99% சாக் அப்சர்வர் ப்ராப்ளமாக இருக்கலாம். சாக் அப்சர்வரில் ஆயில் சீல் போயிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது கண்டிப்பாக ஃப்ரண்ட் வீலில் டயர் ப்ராப்ளம் ஆக தான் செய்யும். இன்றைக்கி நம்ம டயரை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரி டயரை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். உங்களோட வெஹிக்கிளை பற்றியோ அல்லது உங்கள் வெஹிக்கிள் இருக்க பார்ட்ஸை பற்றி நீங்கள் எதாவது தெரிஞ்சுக்கணும்னு லைக் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம். இது மாதிரி அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆட்டோகரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.